So, இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு flawless base routine தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So, எப்படி கலர் கரெக்ட் பண்றது, acne scars எப்படி கவர் பண்றது, டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி வந்துட்டு கவர் பண்றது, அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிறகு அங்கங்க வந்துட்டு பேட்சியா கிரே பேட்சஸ் வருது, இது எல்லாத்தையும் பத்தியும் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல. இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல இன்ஸ்டாகிராம்ல நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல, பின்ட்ரெஸ்ட்லயும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதோட ஹேண்டில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வீடியோல நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ், அது இல்லாம இந்த அக்சசரிஸோட டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ரெப் தான். ஸோ ஸ்கின் ப்ரெப் கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் வந்துட்டு உங்கள் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோனர் அப்ளை பண்ணுவீங்கன்னா டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது எதுவும் சீரம் யூஸ் பண்ணுவீங்கனாலும் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஷீட் மாஸ்க் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் ஹார்ஸ்க்கு உங்கள் மேக்கப் இருக்கணும் அப்படின்னா, ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு மாமா அர்த்தோட சி அல்ட்ரா லைட் ஜெல் அப்ளை பண்ணிக்க போறேன். நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுனால நீங்க மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஐ க்ரீம் யூஸ் பண்ணணும், சப்போஸ் உங்க அண்டர் ஐ ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னா நீங்க ஐ க்ரீமும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசரே வந்துட்டு அண்டர் ஐஸ்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்க ஸ்கின்னை மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் எதுவும் பஃபினஸ் இருந்ததுனாலும் அதுவும் ரெடியூஸ் ஆகிறதுக்காக வந்துட்டு மறக்காம மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கின் ப்ரெப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ப்ரைமர் அப்ளை பண்ண போறேன். ஸோ ப்ரைமர் எதுக்கு அப்படின்னா நம்ம மேக்கப் லாங் ஹார்ஸ் வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும், அடுத்தது சப்போஸ் இங்க நிறைய பேருக்கு போர்ஸ், ஓப்பன் போர்ஸ் எனக்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி போர்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்லை ஃபைன் லைன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ரைமர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட நேட்டிங் ப்ரைமர் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஸோ இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ப்ரைமர் இது. அது இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். லாங் ஹார்ஸ்க்கு வந்துட்டு மேக்கப்பை வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்கின் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ண பிறகு எவ்வளோ க்ளோயாக மாறுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போர் ஃபில்லிங் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ க்ளோயாக இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கலர் கரெக்ஷன். ஸோ கலர் கரெக்டிங் எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அண்டர் ஐஸ்ல வந்துட்டு ஒரு டார்க்னஸ் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் காரணமா. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கு, லைட்டா இந்த ரெண்டு இடத்துலயும் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கு. அடுத்தது அங்கங்க வந்துட்டு ஆக்னி ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதை நீங்க கவர் பண்ணாம இது மேல நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கிரேயா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிரேயா தெரியாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க கலர் கரெக்ட் பண்ணணும். ஃபேஸ்ல ரெட்னஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கிரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்க ஃபேஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி லைட்டா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அடுத்தது பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி ஆக்னி ஸ்பாட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் போதும். நான் இன்னைக்கு எதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்சைட்டோட கரெக்ட் கன்சீலர் பேலட் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்க இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, நிறைய அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே இருக்கணும், நீங்க ஃபுல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. இங்க ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கு வந்துட்டு. வேற எதுவும் உங்களுக்கு கலர் கரெக்டர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கன்னு இருக்க ஸ்பாட்ஸ் வந்துட்டு நான் லைட்டா தான் கலர் கரெக்ட் பண்றேன். உங்களுக்கு அந்த கிரே பேட்சஸா வந்துட்டு தெரியாது. ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா லாக்மியோட 925 ப்ரைமர் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் N200 தான் நான் யூஸ் பண்றேன். அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க யூஸ் பண்ணணும். உங்க ஸ்கின் டோனோட ஜாஸ்தி டார்க்கராகவும் இருக்கக்கூடாது, லைட்டராகவும் இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்றதுனாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். நீங்க ஸ்பஞ்ச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல குட் குவாலிட்டியான ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது அதை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க.
டைம் எடுத்து வந்துட்டு blend பண்ணிக்கோங்க. வந்து எதுவும் எனக்கு ஸ்பாட்ஸ் தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை கன்சீலர் வச்சு கவர் பண்ணிக்கலாம், கவலையே படாதீங்க. ஃபுல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனை நல்லா blend பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கன்சீலிங் பண்ண போறேன். ஸோ எனக்கு லைட்டா வந்துட்டு இங்க ஸ்பாட்ஸ் வந்துட்டு விசிபிளா இருக்கு. ஸோ அதை மட்டும் வந்துட்டு நான் கன்சீல் பண்ணணும். அடுத்தது அண்டர் ஐஸை வந்துட்டு கன்சீல். ஸோ இதுக்கு லாரியலோட ட்ரூ மேட்ச் கன்சீலர் யூஸ் பண்றேன். கன்சீலர் ஷேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கா இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம கன்சீலரும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்கா இருக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ற ஷேட் பாத்தீங்க அப்படின்னா 4N. ஸோ லைட்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு உங்களோட ஸ்கார்ஸா பிக்மெண்டேஷனா வந்துட்டு கிரேயா காமிச்சிடும். ஒரு டைம் டிப் பண்ணது தான். ஸோ அதையே தான் வந்துட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஜாஸ்தி ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அது பிளெண்ட் பண்ணுறதும் கஷ்டம். அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கேக்கப் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ நான் ஏன் கன்சீலர் இங்கே இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேன். எப்பொழுதுமே ஸ்பஞ்ச் கொஞ்சோண்டு ப்ராடக்ட்டை வந்துட்டு சோக்கப் பண்ணிடும். நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி கவரேஜ் இருக்கும். நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கவரேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எங்கெங்கே எனக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும் லைட்டாக கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கன்சீலரை பிளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கோட 219 ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்றேன். நான் கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்சீலரை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்க பிளெண்ட் பண்றதுனால பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபிளாலஸா இருக்க மாதிரி இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எங்க இருந்தது அப்படின்னாலும் வந்துட்டு அதை பியூட்டி பிளெண்டர் பிக் பண்ணிடும். ஸோ அதனால உங்க மேக்கப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலா ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். ஈஸியா வந்துட்டு கேக்கப் ஆகாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸை செட் பண்ணணும். நீங்க ஃபேஸை செட் பண்றதுக்கு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம், இல்ல வந்துட்டு லூஸ் பவுடர் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண போறேன். நான் எந்த காம்பாக்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு நைக்காவோட காம்பாக்ட் பவுடர். என்னோட ஷேட் பாத்தீங்க அப்படின்னா 03 beige. எப்பொழுதுமே காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் லைட் ஹேண்டா இருங்க. ஜாஸ்தி பவுடர் வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கேக்கப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட அண்டர் ஐஸை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என் டீ ஜோனை தான் மெயினாக செட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸை லைட்டாக ப்ரான்ஸ் அப் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது மார்ஸோட சீக் பேலட். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைட்டாக என் ஸ்கின் டோனே இல்லாத மாதிரி ரொம்ப வெள்ளையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ப்ரான்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபேஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸில் நேச்சுரலாக இருக்க அந்த ஷேடோஸ் எல்லாம் வந்துட்டு போயிடும். ஸோ அதனால தான் அப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் நெக்குக்கும் என் ஃபேஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அதனால மறைக்காம வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த கலர் தான் வந்துட்டு நான் எனக்கு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப பிக்மெண்டடான ப்ளஷ். ஸோ அதனால பார்த்து யூஸ் பண்ணணும். எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கு. அந்த மாதிரியே வந்துட்டு ப்ளஷ் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண அதே பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு கம்மியாயிடும். அப்படின்னா வந்துட்டு இதுல கொஞ்சோண்டு நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனோட ரெசிடியூ இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதே ஹைலைட்டரை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமரா வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பார்க்க பாத்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறேன். என்னோட ஹைப்பர் ஸ்டே வெயிட்லெஸ் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்ல இருந்து 07 நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டட் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பேஸை பாருங்க எவ்வளோ ஃப்ளாலஸாக எவ்வளோ க்ளோயா டூயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நான் ஷேர் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஐ மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணேன். ஸோ அது ஒரு ரீலாக ஒரு ஷார்ட்டாகவும் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இயரிங்கை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஐ லுக் க்ரியேட் பண்ணேன். எப்படின்னு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நான் என்னோட நெக்லஸ் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இல்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ என் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்ரீன் டர்காய்ஸ் கலர் வருது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் வந்துட்டு இந்த நெக்லஸும் இந்த இயரிங்கும் போட்டிருக்கேன். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினா இதோட பர்ச்சேசிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரிமைண்டர், சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராமில் பின்ட்ரெஸ்ட்டில் என்னோட ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் vlogல சந்திக்கிறேன். Bye guys.